ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான நியூஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம் தற்போது பாலிடெக்னிக் காலேஜில் லெக்சரர் போஸ்டிங்க்கான ரிசல்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அதற்கான சான்றிதழ்கள் சரிபார்ப்பு பணிக்கான எந்தெந்த சான்றிதழ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பத்திரிகை செய்தி. அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரி விரிவுரையாளர் தெரிவு சான்றிதழ் சரிபார்ப்புக்குரிய கூடுதல் ஆவணங்களை பதிவேற்றம் செய்தல். 2017-2018 ஆண்டிற்குரிய அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரி விரிவுரையாளர்கள் காலி பணியிடங்களுக்கு நேரடி நியமனத்திற்கான பணித்தெரிவு சார்ந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நவம்பர் 27, 2019 அன்று நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டது. இவ்வறிக்கையின்படி விண்ணப்பதாரர்கள் அவர்களுடைய விண்ணப்பத்தினை இணைய வழியில் பதிவேற்றம் செய்ய தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் விண்ணப்பங்களுடன் கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ்களையும் பதிவேற்றம் செய்ய தெரிவிக்கப்பட்டது. அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரி விரிவுரையாளர்கள் தேர்விற்கான தேர்வுகள் டிசம்பர் 8, 2021 முதல் டிசம்பர் 12, 2021 வரை கணினி வழியில் நடைபெற்றது. இத்தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்ட நிலையில் அடுத்த கட்டமாக சான்றிதழ் சரிபார்ப்பு தொடர்பான பணிகள் மேற்கொள்ள வேண்டியுள்ளதால் பணி நாடுனர்கள் விண்ணப்பத்துடன் ஏற்கனவே பதிவேற்றம் செய்துள்ள கல்வி சான்றிதழ்களுடன் கூடுதலாக கீழ்காணும் சான்றிதழ்களையும் பதிவேற்றம் செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதாவது பார்த்திங்கன்னா யூஜி டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு யூஜி கேட்டிருக்காங்க. அடுத்து யூஜி மார்க் ஷீட்டு அல்லது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் கேட்டிருக்காங்க. ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஜிஓ ஃபார் யூஜி டிகிரி இன் அப்ளிகேபிள் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து பிஜி டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் பிஜியோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. பிஜி மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க அல்லது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் கேட்டிருக்காங்க. ஈக்குவலன்ஸ் ஜிஓ ஃபார் பிஜி டிகிரி இன் அப்ளிகேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எம்ஃபில் டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு எம்ஃபில் மார்க் ஷீட்டு அல்லது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஈக்குவலன்ஸ் ஜிஓ ஃபார் எம்ஃபில் இன் அப்ளிகேபிள். பிஹெச்டி டிகிரி கேட்டிருக்காங்க. வந்து காண்டக்ட் சர்டிஃபிகேட்டு நீங்கள் லாஸ்ட்டாக எந்த இதில் படிச்சிங்களோ அதில் வந்து உங்களுடைய காண்டக்ட் சர்டிஃபிகேட்டு கேட்டிருக்காங்க. ஏ கிரேடு தகுதி உள்ள ஆஃபீஸர்கிட்ட வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு காண்டக்ட் சர்டிஃபிகேட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு சொல்லியிருக்காங்க. அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளவாறு அரசு உதவி பெறும் சுயநிதி பல் தொழில்நுட்ப கல்லூரியில் கற்பித்தல் பணி அனுபவச் சான்றிதழ்கள் பெற்றுள்ளவர்கள் சார்ந்த தொழில்நுட்ப கல்வி இயக்குநரிடம் மேலொப்பம் பெற்றிருத்தல் வேண்டும். நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கற்பித்தல் பணி அனுபவச் சான்றிதழ்கள் பெற்றுள்ளவர்கள் சார்ந்த நிகர்நிலை பல்கலைக்கழக பதிவாளரிடம் மேலொப்பம் பெற்றிருத்தல் வேண்டும். அரசு அல்லது உதவி பெறும் அல்லது சுயநிதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கற்பித்தல் பணி அனுபவச் சான்றிதழ்கள் பெற்றுள்ளவர்கள் சார்ந்த கல்லூரி கல்வி இயக்க மண்டல இணை இயக்குநரிடம் மேலொப்பம் பெற்றிருத்தல் வேண்டும். பணி நாடுனர்கள் மேற்குறிப்பிட்ட சான்றிதழ்களை மார்ச் 11 மார்ச் 18 டிஆர்பி வெப்சைட்டில் பதிவேற்றம் செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேற்குறிப்பிட்டுள்ள சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யாத விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என திட்டவட்டமாக தெரிவிக்கப்படுகிறது. விண்ணப்பதாரர்கள் பதிவேற்றம் செய்துள்ள சான்றிதழ்களின் ஒரிஜினல் சான்றிதழ்கள் மட்டுமே சான்றிதழ் சரிபார்ப்பின் போது கூர்ந்தாய்விற்கு எடுத்துக்கொள்ளப்படும். மேலும் பதிவேற்றம் செய்யப்படாத சான்றிதழ்கள் அல்லது புதிய சான்றிதழ்கள் நோட்டிஃபிகேஷன் 13(c)யில் குறிப்பிட்டுள்ளவாறு சான்றிதழ் சரிபார்ப்பின் போது கூர்ந்தாய்விற்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என திட்டவட்டமாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் முழுமையான விவரங்கள் அளிக்கப்படாமல் இருந்தாலோ அல்லது தவறான தகவல்களை அளித்திருந்தாலோ அவ்விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்கள் நோட்டிஃபிகேஷன் 13(d)யில் தெரிவிக்கப்பட்டுள்ளவாறு நிராகரிக்கப்படும் என திட்டவட்டமாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளவாறு குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் உரிய சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யாத விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்படும் என திட்டவட்டமாக தெரிவிக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு விண்ணப்பதாரர்கள் கீழ் குறிப்பிட்டுள்ள கைபேசி எண்கள் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீனில் இந்த ஃபோன் நம்பரை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது சந்தேகமாக இருந்தால் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. மேலும் எழுத்து மூலமாக தொடர்பு கொள்ள விரும்பும் விண்ணப்பதாரர்கள் கீழ்காணும் மின்னஞ்சல் முகவரி வாயிலாக தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மின்னஞ்சல் முகவரியவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுபோல் எஜுகேஷன் சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.